எதுக்குடா வேணாண்டா வேஸ்டா சொன்னா கேளு. எடுத்த முடிவு கரெக்டா இருக்கும்டா. கரெக்டா இருக்காதுடா, நீ வேஸ்டா. நீ உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, 8ஆவதுல இருந்து நான் கூட பழகிட்டு இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. நான் பண்ண பெரிய தப்பு. சரி அது தப்பு. இப்ப இது பண்ண போற இது அதோட பெரிய தப்புடா. வேண்டாம், இது பண்ணாதானே அதுக்கு வருத்தம் இருக்கும். டேய் அதுக்கு கொடுக்குற காசுக்கு நீ 8 மாடு வாங்கி வச்சுனா எங்கேயோ போயிடலாம்டா நீ. நானும் அதான் நான் சொன்னேன் எங்க அம்மா கிட்ட, அந்த வேலைக்காச்சும் போன்னு சொல்லிட்டாங்க. நீ அதுக்கே போயிடலாம் சொல்லு. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து போய் மாடிடலாம். 8 மாடு 16 மாடு சேர்ந்து மேய்ச்சிலாம். பணக்காராகி உலகத்தை 8 மாடா 18 மாடு நம்மளோட சேர்த்தி. இதெல்லாம் சிரிப்பாங்களேன்னு தெரியாது எனக்கு. நீ தயவு செய்து வேணாம், சொல் பேச்சு கேளு. வேண்டாம், நீ ஏன் சொல் பேச்சு கேளு. என்னை நம்பு, யாரையும் நான் கைவிட்டது கிடையாது. நீயும் நீ நம்பு, நானும் உன்னை கைவிட. நான் உன்னை நம்புறேன். நான் இப்போ கூட நீ எதுக்கு விளாக் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ நம்பி வா. நான் உன்னை நம்புறேன். ஆனா நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டடா. உனக்கு தெரியாதுடா. எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட. அதாவது உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்பி உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா நீ பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் ஹைட்டாக இருப்ப, இப்படி பார்த்து பேசணுமே அப்படின்னு. சரி போ, ஏதோ முடிவு எடுத்துட்டேன். பண்ணி தான் பண்ணி வரல. இன்னைக்கு நான் தான் வந்திருக்கேன். இப்போ நீ இதை கன்ஃபார்ம் முடிவு எடுத்துட்டேன். முடிவு மாற்ற மாட்டேன். சரி ஓகே போ. சொல் பேச்சு கேட்க மாட்டான். யாரு அவன் போய் எங்கேயோ நாசமா போகிறான், விடுங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காய்ஸ், என்ன பார்க்க போகிறோம் என்றால், இவன் ஸ்ரீஹரியரன் இருக்கான்ல, அவன் வந்து யூஜி முடிச்சுட்டு தனியாக படித்து முன்னேறலான்னு சரியாக முன்னேறலான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் எவ்வளோ தடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீ இப்படியே இருந்துரு, வேணாம். இவன் பற்றி தெரியும், 8ஆவதுலேருந்து கூட படிச்சுட்டு இருக்கோம். இவன் எப்படி படிக்கிறான்னு பண்ண பெரிய தப்பு. அது ஒரு தப்பு தான், விடுங்க. தப்பு ஆயிடுச்சு. இவன் 8ஆவதுலேருந்து படிக்கிறது, இவன் எப்படி படிப்பான்னு தெரியும். இப்போ யூஜியில் வேற பிஜி வேற படித்து வாழ்த்துக்கள். எனக்கு தெரியும். நீங்கள் சாப்பிட்டேன் போலமா? சரி ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இவனை யூஜியில் இந்த வீடியோவில் நம்ம வந்து இவனை வந்து பிஜி காலில் அதுதான் பண்ணல, வாய் கொப்பளிக்கணும். இவனை வந்து பிஜியில் வந்து சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இப்போ காலேஜாக போய் தேட போகிறோம். உனக்கு காலேஜில் என்ன வேணும்னு நீ எதிர்பார்க்குற? அழகழகா என்ன அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கணும்ல? அப்பார்ட்மெண்ட் வீடு போகிறேன். அப்பார்ட்மெண்ட் அது என்னது அதுனா? சரி ஓகே வாங்க அழகழகா பார்க்கலாம். கைஸ், எந்த காலேஜில் அட்மிஷன் கேட்க வந்த இடத்துல காக்கா ஃபீட் போட்டு தலையை கழுவுறதை பார்த்துருக்கீங்களா? இங்கே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காக்கா பாட்டியில் ஆகி போயிட்டு கழுவிட்டு இருக்கிறான். கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து டிஜி வைஷ்ணவ காலேஜ் வந்து கேட்டிருக்கோம். ஆனால் என்ன எது நான் சொல்கிறேன். நாங்கள் பேசி முடிச்சுட்டு வந்துடுறோம். பேசுறதுக்குள்ளேயே காக்கா மாட்டியில் ஆகி போனதுனால இப்போ வந்து கழுவு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, கடவுள் உனக்கு இங்கே தான் பிளெஸிங் பண்ணியிருக்காரு. நீ இங்கே தான் சேர போகிற. கைஸ், இங்கே வந்து டிஜி வைஷ்ணவில் கேட்டாச்சு. போய் தகவல்லாம் கேட்டு வந்தான். என்னடா கோர்ஸ் நான் சொன்னேன்? சொல்லுடா. என்னதுடா? என்ன கோர்ஸ்? முட்டை கோர்ஸ். வா, போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சீட்டு கிடைக்காதுன்றது. ஆனால் தான் சொல்லாமல் கொள்ளாமல் நாங்கள் கிளம்புறோம். கைஸ், நானும் ஒன்று ஒரே மாதிரி போட்டிருக்கோம். ஒயிட் நான் பிளாக். ஆமாட்டா, நான் இது பார்த்தேன். ஃப்ளாஷ்பேக். நம்ம போயிட்டு அந்த கடை வெட்டுறதெல்லாம் பார்க்கலாம். இது பாருங்க ஸ்ரீஹரியரன் ஹாய் சொல்கிறா. ஏய், நீயும் நானும் மேட்சிங்டா. கைஸ், அவனும் வெள்ளை கலர், நானும் பிளாக் கலர். சரி, இது என்ன கோர்ஸ் அது மட்டும் சொல்லு. ஜூமில் வைக்காத. ஜூமில் இல்லைடா, தூரமாக தானே இருப்பேன். ஒன்று வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம படிச்சதுக்கு அடுத்த மாஸ்டர் டிகிரி. ஓகே, இன்னொன்று வந்து மாஸ்டர்னா விஜய் தளபதியா? இல்லை, ஜூனியர் தளபதி. ஓகே நெக்ஸ்ட் அடுத்த ஜூனியர் தளபதி ஸ்ரீஹரியன். சரி நெக்ஸ்ட் சீக்கிரம் சொல்லு. எல்லாரும் நம்ம பார்க்குறது வந்து எம்பிஏ கேட்டேன். எம்பிஏ வந்து வேணாம், அது வந்து நம்ம கடைசியாக சொல்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஆமாம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் கடைசியாக சொல்ல. அப்போ தான் கடைசி வரைக்கும் வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு எங்களோட நம்பிக்கை. அப்புறம் எம்சிஐ கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கேட்டிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இதுதான் ஸ்ரீஹரியரன் புல்லட்டு. பாருங்கள் ஹரி, அப்படியே கெத்தா நில்லு. அப்படியே உனக்கு இது எடுக்கிறேன், ரீல்ஸ் எடுக்கிறேன். சரியா? 3, 2, 1 ஸ்டார்ட். அப்படியே பண்ணுறோம். கித்துறா. அப்படியே வண்டி கிக்க வருது. அப்படியே போ ஆன் பண்ணி போடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து எங்களோட காலேஜில் நாங்கள் போய்ட்டு மாஸ்டர் டிகிரி எவ்வளோ என்ன எதுனா பார்த்துட்டு சொல்கிறோம். நாங்கள் எஸ்ஆர்எம் படப்பள்ளி காலேஜ். பாய்.
கைஸ் பல மாதங்கள் கழித்து இப்போ எங்களோட காலேஜுக்கு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். பழைய நினைவுகள்லாம் வந்து போது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கண்டுபிடாடி அப்படிலாம் சொல்லி இது பண்ண விரும்பல. வாங்க நம்ம போயிட்டு இது எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு எங்களோட ஞாபகார்த்தம் நினைவு அறை கைஸ், எங்களுக்கு மனசை நிம்மதி கொடுக்கும் அறை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்திருக்கோம், பெயிண்ட்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. பரவாயில்ல விடுங்க. நாங்கள் வந்து மேலே 5th floor வந்திருக்கோம். இங்கே வந்து ஏதோ பெருசாக வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடமே இங்கே பாருங்களேன். இதெல்லாம் நாங்கள் படிக்கும்போது கட்டிகிட்டு இருந்தாங்க. பேசாமல் இங்கே படிக்கலாம்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரிடாரில். இப்போ நாங்கள் வந்து எங்களோட நினைவுகள்லாம் திரும்பி வர்றதுக்காக இப்போ வந்து கேண்டீனில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட், ரோஸ் மில்க், பிஸ்கெட்டு சாப்பிட்டுட்டு என்ன ஏது டிசைட் பண்ணிட்டு அடுத்து நாங்கள் வந்து லயோலா காலேஜில் போய் பார்க்கலான்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். கடைசியில் உங்களுக்கு வந்து எது என்ன எதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், ஆனால் நான் பேசுறது உங்களுக்கு இறையும். ஆனால் நான் வந்து வெளில போயிட்டு நாங்கள் லயோலா காலேஜ் கிட்ட போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் வந்து 3 வருஷத்தில் 2வது வருஷத்துலேருந்து இது கட்ட ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட்டி முடிச்சு இங்கே புழங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க்கு தான் கட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பர் ஆயிடுச்சா. ஒருத்தி வாட் ஆர் யூ டூயிங்டா? இதிலே தெரியுதுடா, புரியுதுடா. இங்கே வந்து ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. இங்கே வந்து நாங்கள் எங்கள் சாரை பார்த்தோம். அவர் வந்து சொன்னார், இங்கே வந்து நீங்கள் பிஜி படிக்கிறீங்கன்னா கரஸில் படித்தா அது வந்து வேல்யூ அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து பிஜி படிச்சிங்கன்னா கரஸில் படிக்காதீங்க, அதை வச்சு வேலைக்கெலாம் போக முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. அது நீங்கள் என்ன ஏதுன்னு கரஸில் படிக்கிறதா படிக்க வேணாதான்றது நீங்கள் வந்து ஆலோசிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க. நீங்கள் வந்து போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவன் வந்து ரெகுலர் காலேஜ் போகிறான். ரெகுலர் காலேஜ் வந்து சேர போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ வந்து 2 ஆப்ஷன். ஒன்று வந்து டிஜி வைஷ்ணவா, இன்னொன்று வந்து எஸ்ஆர்எம், இன்னொன்று லயோலா காலேஜ். லயோலா காலேஜ் எதுக்கு தெரியுமா சேர்றான்னு ஆசைப்பட்றான். அங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படி நம்மளும் வந்து வருங்கால ஆக்டர் ஆகிடுவோம். ஏன்னா விஜய் அவரும் அங்கே தான் படிச்சிருக்காங்க, அப்புறம் ஜாக்லின், நிறைய பேர் அங்கே தான் லயோலாவில் படிச்சிருக்காங்க. அதனால தானே ஆசைப்படுற வந்து 10 ரூபா பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுறான். இல்லை எங்கேருந்து உருப்பட போகிறான் அப்படின்னடா. அப்போ எப்படி படித்ததுனால இந்த காலேஜ் ஃபேமஸ்ன்னு நினைக்காத. நாங்கள் போகிறோம், அதனால இந்த காலேஜ் ஃபேமஸ். சூப்பராக வெற்றிகரமாக நாங்கள் இவ்வளோ காலேஜ் சேர்த்து விட்டு நீ பாருங்க, இன்னும் 2 வருஷம் கழிச்சு என்ன எப்படி உருப்பிட்டுருக்கான். இப்போ பாருங்க, இப்போ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இப்போ இப்படி இருக்கானா, என்னடா கையில் தடவுற. இப்போ வந்து இப்படி இருக்கானா, அடுத்த 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கான்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க கைஸ். இப்போ நம்ம வந்து லயோலா காலேஜுக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிரம்மாண்டமாக பெருசாகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலேஜ். இந்த மாதிரி காலேஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேரணும். ஆனால் என்ன சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் எனக்கு வந்து யூஜி படிக்கும்போது எனக்கு இந்த இடத்துல சீட்டு கிடச்சிது. அது ஒரு இந்த டேட்டா கம்யூனிகேஷனாக ஏதோ ஒரு இதுவுக்கு வந்து ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இல்லை எஸ்ஆர்எம்ல செய்யணும் சேர்ந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த இயற்கையாக நடந்து போகிறது சூப்பராக இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சில் இதாண்டா எல்லா ரீல்ஸ்லையும் காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். லயோலா காலேஜ்னால் அந்த சர்ச்சு ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து எம்பிஏ, எம்எஸ்சி எல்லாமே கேட்க போகிறோம். எங்கேயாவது படிக்கிற புத்தி இந்த மூஞ்சில் எங்கேயாவது தெரியுதா? வேறு ஸ்னாப் போட்டுனுக்குது. எங்கடா தளபதி நாங்கள் பார்த்துருக்கோங்க. பார்க்குறீங்களா? ரெடி 3 2 1 ஸ்டார்ட். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி உங்க 2 பேரும் உள்ள போட போறோம். சரி பரவாயில்ல மேடம். அப்போ ஒன்னாதான் உள்ள போவீங்க. அவ்வளவு லவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து கேட்டோம், இங்க வந்து அட்மிஷன் வந்து 9 மணிக்கு வாப்பான்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச்மேன் அண்ணா. அதுக்கப்புறம் நாங்க வந்து அவர் சொன்னாரு, இந்த பக்கம் நான் உங்களுக்கு திரும்பி காட்டுறேன், அப்போ தான் ஃப்ரேம் சூப்பராக இருக்கும். அவர் வந்து சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி நானும் பார்த்துட்டு இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க கைஸ். அவர் வந்து சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஃபார்ம் போட்டிங்களான்னு கேட்டார். இல்லை அப்படின்னோடனே சூப்பர் அவ்வளோதான், நீங்கள் வேறு காலேஜ் பார்த்துருங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து இந்த அடுத்த நாள் இப்போ வந்து கமலா தேட்டர் சொல்லுவாங்கள்ல, படம்லாம் வந்து விட்டு அடுத்த 3 நிமிஷத்து 5 நிமிஷத்துல ஃபில் ஆகிடுதுன்ட்டு, அதே மாதிரி ஒரு நாள்லேயே எல்லாருமே ஃபில் பண்ணி வச்சிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து லயோலா காலேஜ் வந்தால் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இல்லைனா நாங்கள் பிஜி படிக்கணும் அப்படின்னு கேட்டோம். பிஜிக்கு வந்து இருக்குது, காலைல 9 மணிக்கு வந்து பார்க்கணுமா. வர்றாரு இவர் வந்து வர்றாரு 10 மணிக்கு வர்றாரு. 10 மணியா 12 மணிக்கு வர்றாரு. எங்கேருந்து வர்றாரு அவர் வந்து. அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் எங்களால். லயோலா காலேஜ் இப்போ இத்துடன் முடிவு வருது. நீ வந்து உனக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று டிஜி வைஷ்ணவாவில் போ, இல்லை நம்ம எஸ்ஆர்எம் காலேஜ் போ. கரெக்டான வேலைக்கு தேர்ந்தெடுத்துட்டா சரி. அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கேன். வந்ததுக்கு வெற்றிகரமாக நாங்கள் வந்து 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டோம்.
என்னோடய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து லவ்லி பிரகாஷ் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள். இவனோட ஃபோட்டோ ஸ்ரீஹரி இதில் பாருங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, யூஜி படிக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த நாளே வந்து டக்கு டக்குன்னு இல்லை பிஜிக்கு வந்து டைம் ஆகஸ்ட் பிஜிக்கு டைம் இருக்குது. யூஜிக்கு வந்து நீங்கள் வந்து அதான் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன்லாம் போட ஆரம்பிச்சிருங்க. இவனை மாதிரி வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடணும்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க, ஏன்னா சீட் இல்லாமல் போயிடுமா. அதனால் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே கைஸ், இவன் வந்து காலேஜ் தேடி வெறுத்து போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவனே கேளுங்க என்ன சொல்கிறான்னு. இந்த மாதிரி நான் இன்னும் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். நம்ம காலையிலேருந்து மணி 4 ஆக போகுது, இன்னும் நாய் மேலே தான் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். பசி வேற வயிற்று பழட்டு எதுவும் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு. டேய், உனக்கு ஒரே ஒரு குட்டி கதை சொல்கிறேன். என்னன்னா, விராட் கோலின்னு ஒருத்தவனுக்கு தெரியுமா? 18 வருஷமாக ஒரே ஃப்ரான்ச்சைஸில் இருந்து 17 வருஷமாக கப்பே ஜெயிக்க முடியாமல் வந்து ஈசாலா கப்பு லாலிபாப்புன்னு எவ்வளோ கமெண்ட் எவ்வளோ ட்ரோல் இது கூட வந்துச்சு. ஐபிஎல் கப்பு அதுக்கப்புறம் அவங்க ஃபேன்ஸ் எவ்வளோ கலாய்ச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த டீமுக்கு அந்த டீமுக்கு எவ்வளோ சண்டைகள் வந்தது. டீமுக்கு வந்து 5 கப்பு இருக்குது, உங்ககிட்ட கப்பு இல்லைன்னு எவ்வளோ ஃபேன்ஸ் பொம்பளை கப்புன்னு சொல்லி கலாய்க்கிறது. எவ்வளோ இது போட்டாலும் இருந்தாலும் அவங்களோட ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்சி போட்டு ஜெயிச்சு விராட் கோலிக்காக ஜெயிச்சே ஆகணுன்ற மாதிரி எவ்வளோ சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் மும்பை ஃபேனாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஜெயிக்கணும்னு தோணுச்சு. இந்த 18வது வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கை, புரியுதா? நம்மளோட உழைப்பை நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வெயி, அதுக்கான பலன் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். அதை ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க கண் கலங்கி பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி மனசை கலங்கிடுச்சு. இந்த ஃபைனல்ஸ் அவங்க கப்பு ஜெயிக்கும் போது நான் அந்த வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப அந்த வீடியோலாம் எடிட் பண்ணி நான் போட்டேன், காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. இல்லை என் இன்ஸ்டாகிராமில் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், லவ்லி பிரகாஷ். அதில் நான் போட்டிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த கண் கலங்கும் போது எங்களுக்குலாம் எல்லாருக்கும் கண் கலங்கிடுச்சு, புரியுதா? என்றைக்குமே நம்மளோட முயற்சி அதுதான் வந்து, அதாவது இது உன்னோட முயற்சி. ஏதாச்சும் ஒரு இதில் நம்ம இதை சொல்லிடணும். அதாவது காய்ஸ், இவனே குழந்தைய கிள்ளி விடுவானம்மா, இவனே குழந்தைய தொட்டிலையும் ஆட்டி விடுவானம்மா. இந்த மாதிரி இருக்குடா. என்னது நீ தானே இப்போ இது மாதிரி சொல்ல சொன்னீங்க காய்ஸ். அப்படி நீங்கள் கொஞ்சம் பேக்கில் போய் பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு தெரியும் என்ன ஆச்சு, என்ன நடந்தது. ஃப்ளாஷ்பேக். டேய், இந்த மாதிரி காலேஜே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீ வெறுத்த மாதிரி நீ சொல்லு. அதுக்கு நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி ஒன்று கொடுக்குறேன், ஓகேவா? நீ அதுக்கு ஆமான்னு இது பண்ணிக்கோ, ஓகேவா? ஓகேவா? இங்கே பேர் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். என்னன்னா, இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு அது இல்லைடா, இப்போ அது மாதிரி சொன்னால் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் ஈக்க போடுவாங்களே. சரி, இல்லை இருக்கா? விராட் கோலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே விடு, ரீச் ஆகும், உனக்கு லைக் வரும், எல்லாமே வரும், சரியா? அப்படி இல்லை அப்படிலாம் நீங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்போ எனக்கு வந்து லைக் போடுவீங்க அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து கிடையாது, ஆனால் அப்படி தான் லைக் அப்படி தான். ஓகே